வேரியேஷன் மெத்தட் அப்ளிகேஷன். அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்ட்டிகிள் இன் எ பாக்ஸ் படிச்சிருப்பீங்க. அது ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோம். எல்லாமே லென்த்தியான ப்ராசஸாக இருக்கு. ஸோ அதனால வேரியேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தடை பார்த்தோம். அதில் எப்படி ஈஸியாக நம்ம வேவ் ஃபங்க்ஷனை எனர்ஜி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம வேரியேஷன் மெத்தட்ல ஒரு ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனை நம்ம அசியூம் பண்ணி அதுலேருந்து எனர்ஜிஸ் கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதனோட அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்டிகிள் இன் எ பாக்ஸ், ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இந்த பார்ட்டிகிள் இன் எ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் என்னன்னா, இட் இஸ் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. ஒன் டைமென்ஷன்ல இந்த பார்ட்டிகிள் இருக்கு. இந்த பார்ட்டிகிள் ஒன்லி எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரியர், ஒரு வால். ஸோ இந்த பேரியர் விட்டு இந்த பார்ட்டிகிள் வெளியே வராது. இந்த பார்ட்டிகிள் இங்க போயிட்டு இதோட நிற்கும். அதுக்கப்புறம் அகைன் அங்கிருந்து இந்த பார்ட்டிகிள் இங்கிருந்து இது வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் போக முடியாது, ஏன்னா இந்த பேரியர் இருக்கிறதுனால திருப்பி ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் மறுபடியும் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ள ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பார்ட்டிகிள் இப்படி. ஸோ இதுதான் பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த பாக்ஸோட விட்த் x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு L. இதுதான் இந்த பார்ட்டிகிளோட இந்த பாக்ஸோட விட்த். ஸோ இதனோட சை பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணலாம். நம்ம ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன் எடுத்து v ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதை மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணினா இங்கே இந்த சை கிடைக்கும். இதை எக்ஸாக்டாக சால்வ் பண்ணலாம். இந்த சை அதுக்கப்புறம் அதனோட எனர்ஜி வேல்யூ En ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8 ml ஸ்கொயர். இதுவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுல இந்த கிரவுண்ட் ஸ்டேட் என்னன்னா, n ஈக்குவல் டு 1 போட்டா கிரவுண்ட் ஸ்டேட், n ஈக்குவல் டு 2 போட்டா எக்ஸைட்டட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், n ஈக்குவல் டு 3 போட்டா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்கிரீட் எனர்ஜிஸ் இருக்கும். இப்போ இது கிரவுண்ட் ஸ்டேட்ன்றதுனால n ஈக்குவல் டு 1 போட்டுக்கிறோம். ஸோ E1 ஈக்குவல் டு h ஸ்கொயர் பை 8 ml ஸ்கொயர் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த சை நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா சை ஈக்குவல் டு 0 போட்டுட்டு x இந்த x வேல்யூ சை n 0 போட்டுக்கணும், n 1 போட்டுக்கணும். அந்த 1க்கு உண்டான எனர்ஜி தான் அது. இதுல x 0 சப்ஸ்டியூட் பண்ண, x Ln சப்ஸ்டியூட் பண்ண, x ஈக்குவல் டு L by 2, L by 4, 3L by 4 அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். இதுதான் சைன் ஆட். இந்த சைன் ஆட்டை வச்சுட்டு இந்த ஐடியா நமக்கு தெரியும், இந்த மாதிரி சைன் ஆட் வரும் அப்படின்றது ஐடியா வச்சுட்டு நம்ம ஒரு கெஸ் பண்ணி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் பண்ணி இந்த En வேல்யூ இந்த ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ண போறோம். அதான் வேரியேஷன் மெத்தட். ஓகே. ஸோ இப்போ இதுல என்னன்னா, நம்ம ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா, ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ல நம்மளோட கண்டிஷன் என்னன்னா, சை இந்த சை நாட். இது இன்னொன்று என்னன்னா, ஏன் இந்த கிரவுண்ட் ஸ்டேட்னா, எப்பவுமே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய மேக்ஸிமம் கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் நடக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்காது. இப்போ ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்லயும் இன்னொரு ஆட்டமும் கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் இன்ட்ராக்ட் ஆகி ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நமக்கு இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி தெரிஞ்சாலே நிறைய ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதனாலதான் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த கிரவுண்ட் ஸ்டேட் பார்க்கும்போது என்னன்னா, இந்த கண்டிஷன்ஸ் தெரியுது. x ஈக்குவல் டு 0 அப்போ சை நாட் ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு L போது சை ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன். சை 0 0 ஆயிடுது. இந்த சை எக்ஸ்ன்றதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சை 0 ஆகும். அப்புறம் வேற இன்னொரு இடத்துல இப்போ சை 0னா Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 0 ஆகுது. ஸோ நம்ம ஒரு கெஸ் பண்றோம். தட் இஸ் த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்
ஃபைங்கிறது வந்து நம்ம கெஸ் பண்ணுறோம். என்ன கெஸ் பண்ணுறோம்னா இப்போ வந்து நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். ஃபை ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் வரணும், அதில் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும்போது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஸோ சை ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0னா சை ஈக்குவல் டு 0, அதாவது நம்ம வேவ் ஃபங்க்ஷன் வந்து psi equal to 0 ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து x equal to l, இதுலயே x equal to l சப்ஸ்டிட்யூட் பண்ணா psi equal to 0 வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா we can write it like this, l minus x ன்னு வச்சுக்கலாம். ரெண்டு கண்டிஷன் போட்டாலும் psi வந்து 0 ஆயிடும். இப்போ நீங்க x equal to 0 ன்னு போட்டீங்கன்னா 0 into anything 0. ஸோ அதனால psi equal to 0 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. x equal to l ன்னு போட்டீங்கன்னா x minus L minus L equal to 0. So, இந்த கண்டிஷனும் satisfy ஆகுது. X வந்து L இல்லாம இருந்தா இது வந்து 0 ஆகாது. So, you will get this curve. இது மாதிரி ஒரு assume பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுதான் வந்து. இது மட்டும் இல்லாம வேற மாதிரி கூட நம்ம இதை substitute பண்ணலாம். என்னென்ன values வரும்னா x equal to x square போட்டாலும் 0 ஆகும். அப்புறம் L minus x whole square போட்டாலும் 0 ஆகும். x cube போட்டு L minus x whole cube போட்டாலும் 0 ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த வேரியேஷன் மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் phi equal to x into x minus L. இல்லை, you can take it like this, x equal to L minus x and எடுத்துக்கலாம். So நமக்கு தெரியும் வேரியேஷன் மெத்தட்ல we have this expectation values. Expectation energy நமக்கு தெரியும், that is E equal to integration of psi trial wave function star Hamiltonian psi of t into d tau divided by integration of psi of trial wave function into psi of t into d tau. இது வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து இது கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் Hamiltonian already. Hamiltonian is nothing but kinetic energy plus potential energy, T plus V. நம்மளோட ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி V equal to 0ன்னு எடுத்துட்டு இருக்கோம். இங்க potential inside the box is 0. இந்த பார்ட்டிகல் வந்து பாக்ஸ் விட்டு வெளியே வராது. So potential inside the box is 0. Okay. So நமக்கு இந்த செகண்ட் டேர்ம் வந்து 0 ஆயிடும். So we have only kinetic energy term. அந்த kinetic energy term வந்து என்னன்னா T kinetic energy operator. Okay, அந்த kinetic energy operator என்னன்னா you know that minus h cross square by eight ml square by square m. இதுதான் வந்து kinetic energy term into d square by dx square. இது மட்டும்தான் நம்மளோட ஹாமில்டோனியன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து we'll evaluate the numerator or denominator எல்லாமே ஒரே டைம்ல கூட பண்ணிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ E equal to இந்த இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட் வந்து 0 to L. நம்மளோட லிமிட் வந்து 0 to L. ஃபர்ஸ்ட் டேர்ம் இது psi naught. Psi naught என்ன காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஓகே, ஸோ இந்த x into L minus x ல எங்கேயுமே I இல்லை, இமேஜினரி பார்ட் இல்லை.
ஸோ அதனால psi வந்து இதுதான், psi ஸ்டாரும் வந்து சேம் திங் தான். இமேஜினரி பார்ட் இருந்தால் அந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த psi ஸ்டார்ன்றதுல என்னன்னா எக்ஸ் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ் வருது இன்டூ இந்த ஆப்ரேட்டர் ஹெச். ஹெச் வந்து என்ன வருதுன்னா மைனஸ் h cross square by 8 pi square m d square by dx square into x into L minus x. இது வந்து என்னன்னா இந்த term psi of t into d tau divided by integration 0 to L x into L minus x again x into L minus x into d tau. d tau நம்ம என்ன பண்ணலாம், இங்க only x axis ன்றதுனால you can write it as dx. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்டகிரேஷன். இது எவாலுவேட் பண்ணலாம், பட் இது ரொம்ப ஈஸியான ஒரு எவாலுவேஷன் தான். ஓகே, ஸோ இந்த எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு என்னன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஹெச் ஸ்கொயர் 8m 8 பை ஸ்கொயர் m இது எல்லாமே வந்து நீங்கள் காமனாக வெளியே எடுத்துடலாம். சாரி, இது வந்து ஹெச் கிராஸ் கிடையாது, வந்து ஹெச் தான் வரும். 8 பைன்றதுனால இது ஹெச் கிராஸ் கிடையாது, ஹெச் தான். ஹெச். ஓகே, இந்த ஹெச் ஸ்கொயர் 8 பை ஸ்கொயர் m இது எல்லாமே வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம், ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்புறம் இந்த இன்டகிரேஷன் மட்டும் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், இப்போ அதை எழுதுறோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இ ஈக்குவல் டு மைனஸ் h square by 8 pi square by into m. இது வந்து நம்ம வெளியெடுத்துடலாம். வெளியெடுத்துட்டா நம்ம இன்டகிரேஷன் இருக்கிறது வந்து நியூமரேட்டர்ல 0 to L x into L minus x into d square by dx square x into L minus x into dx divided by 0 to L x square L minus x whole square into dx. இதுதான். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து மட்டும் நம்ம தனியாக பார்த்துடலாம். இந்த டேர்ம் தனியாக இன்டகிரேட் பண்ண என்ன ஆகுதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ நம்ம டி ஸ்கொயர் பை dx square. ஓகே, ஃபர்ஸ்ட் d by dx of x into L minus x. ஸோ அது என்ன வருது, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து இப்படி எழுதலாம், எக்ஸ் இன்டூ எல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருது. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எல் மைனஸ் 2x வரும். அப்புறம் அகெயின் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆஃப் திஸ் எல் மைனஸ் 2x பண்ணால் எல் 0 மைனஸ் 2 வரும். ஸோ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை dx square வந்து என்னன்னா மைனஸ் 2. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னா இ ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் m into integration 0 to L x into L minus x minus 2 into dx
divided by integral 0 to L x square L minus x whole square into dx. So இது வந்து இப்போ வந்து ஒரு சிம்பிள் இன்டகிரேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த -2 நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா it will become x square by 4 y square m இருக்கும். ஸோ இந்த integration of x into L minus x square. First term integrate பண்ணா என்ன ஆகுதுன்னா x square by 2 L into x square by 2 minus x cube integrate பண்ணா x square integrate பண்ணா x cube by 3. Limit வந்து 0 to L divided by இது வந்து நீங்க expand பண்ணீங்கன்னா என்ன வரும்னா x square L square plus a minus b whole square formula. இது வந்து a square plus b square. b square வந்து x square வரும். Already ஒரு x square இருக்கு. So it will become x power 4 minus 2ab. 2 a வந்து L, b வந்து x. இங்க ஆல்ரெடி ஒரு x square இருக்கு. அதனால x cube. இதான் வந்து இந்த இது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா x square by L square இன்டகிரேட் பண்ணா L square x cube by 3 x power 4 integrate பண்ணா x power 5 by 5 minus 2L into x cube integrate பண்ணா x power 4 by 4 0 to L. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ்ன்றதுல L போட்டிங்கன்னா ஆகிடும், அது -0ன்றதுனால 0, அது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும், லோயர் லிமிட் 0ன்றதுனால எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருதுன்னா எக்ஸ்ன்றதுல L சப்ஸ்டியூட் பண்ணால் L ஸ்கொயர், இங்கே ஆல்ரெடி ஒரு L இருக்குது, L கியூப் பை 2, இங்கே வந்து L கியூப் பை 2 மைனஸ் L cube by 3 divided by கீழே பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ன்றதுலாம் வந்து L சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன ஆயிடுது, L power 5 by 3 plus L power 5 by 5 minus 2 L power 4 னா 2 L power 5 by 4. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரணும் உங்களுக்கு h square by 4 pi square m into L power L cube by 6 divided by L power 5 by 30. L power 5 by 30 வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். L ஸ்கொயர் ஆகிடுது, L ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு வந்து 2 வந்துடும். 30 by 6 இது இந்த மாதிரி எழுதிக்கலாம். நம்ம h square by 4 pi square m into L cube by 6 30 by L power 5. ஸோ இது கேன்சல் ஆகி ஸ்கொயர் ஆகிடுது. இது வந்து 6 5s are 30. ஓகே, ஸோ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 இருக்கு. சரி, ஓகே, நம்ம அதுதான் 5 h ஸ்கொயர் by 4 pi square m into
L square. Okay, so 4 pi square m into L square. So இப்போ இதை வந்து நம்மளோட E1 நீங்க பாருங்க. இப்போ இங்க ஒரிஜினல் வேல்யூனா E1 வேல்யூ n square pi square by 8 ml, sorry, h square by 8 ml square. Okay, so இதை நம்ம பார்க்கலாம். இப்போ so original value E வந்து என்னன்னா n இல்ல h square by 8 ml square. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்குது உங்களுக்கு 10 பை ஸ்கொயர் வந்து வெளியே எடுத்துருங்க. 10 பை ஸ்கொயர்ன்ட்டு h ஸ்கொயர் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இட் பிகம்ஸ் 8 ml ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. இதுதான் வந்து ஒரிஜினல் வேவ் ஃபங்க்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ வந்து நீங்க என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து 10 by pi ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்றேன். கால்குலேட்டர் இருக்கா? கால்குலேட்டர் ஸோ இதனோட வேல்யூ வந்து 1. இந்த 10 divided by pi ஸ்கொயர் வேல்யூ வந்து ஸோ 1.014 into h ஸ்கொயர் by 8 ml ஸ்கொயர். ஸோ இது பாருங்க, இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபேக்டர் தான் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கு. ஸோ நம்ம வேரியேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்ச லோயஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டும் இஸ் நியர்லி ஈக்குவல் டு இது ஒன்று. ஸோ இதுதான் வந்து வேரியேஷன் மெத்தடில் ஹவு டு ஃபைண்ட் த எனர்ஜி. நம்ம எந்த அந்த ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் எதுவுமே சால்வ் பண்ணாமல் ஒரு இதை மட்டும் கெஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி E1 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த E1ம் ஒரிஜினல் E1 வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் வேரியேஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து என்னென்னா இன்னொன்று என்னென்னா இஃப் யூ இன்க்ளூட் அதர் பாசிபிலிட்டிஸ், இந்த பாசிபிலிட்டிஸ் இன்க்ளூட் அதர் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் போட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த வேல்யூ வந்து ரொம்ப க்ளோஸாக போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேரியேஷன் மெத்தட். I hope you understand.